மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். வரும் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா இருக்குது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா விஜய், ஆதவ் அர்ஜுன், முன்னாள் நீதியரசர் சந்துரு மற்றும் பலர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்க போகிறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்தது. ஆனால் அவருக்கு சில வேலை காரணமாக அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் வராதனால ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எல்லாமே வந்து பார்த்துங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு திருமாவளவன் வராதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடனான கூட்டணியே இதுக்கு முக்கிய காரணம். ஏன் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மேடையிலேயே வந்து நம்ம போய் உட்காரணுமா அப்படின்ற ஒரு உள் உணர்வும் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இருக்கு. அதனாலே முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல் வெளியீட்டு விழால அவர் கலந்துக்கிறனே சொல்லலாம். திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் இருக்கும்போது விஜய் வந்து திருமாவளவனை பற்றி புகழ்ந்து ஏதாவது பேசினார் அப்படின்னா வெளியில வந்து பத்திரிகையாளருக்கு அவருக்கு வந்து ஒரு சில விளக்கம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தவிர்க்கவும் வராம இருந்திருக்கலாம். அம்பேத்கரனுடைய புக்கு வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்ததிலிருந்து திருமணமானதிலிருந்து அவர் மறைந்த வரைக்கும் இவ்வளவு விஷயத்த அந்த புக்கை வந்து விகடன் குழுமத்தினர் வந்து வெளியிடுறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இன்னும் ஒரு வருடம் வந்துச்சுன்னா 10 வருடம் திமுகவுடனே வந்து பயணிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த கூட்டணியில எந்த விரிசலும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே காரணத்தினால்தான் இந்த கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பும் வந்து சொல்லுது. ஆதவ் அர்ஜுன் விஜய் பத்தி என்ன பேசுறாரு, விஜய் விடுதலை சிறுத்தைகளை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.